நான் கூட திருமுருகன் காந்தி தோழர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க சும்மா மே 17 இயக்கணும் ஓட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னு இயக்க அரசியல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பெரியாரோட முடிஞ்சு போச்சு, தமிழரசனோட முடிஞ்சு போச்சு, பொயிலனோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவருக்கு நான் வைத்திருக்கிறேன். ஒரு உண்மையிலே மாற்றுன்னு இங்க நல்ல அரசியல் வரணும், நல்ல சட்டம் வரணும், தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் ஒழிக்க கூடாது, குடும்ப அரசியல் வரக்கூடாதுன்னு நீங்க வெளியிலே இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் யாரு எப்படி நடக்கும்? ஆக உங்களுக்கு பின்னாடி ஒரு படித்த ஒரு கூட்டம் இருக்கா? தனியரசனுக்கு பின்னாடி ஒரு சின்ன தமிழ் தேசிய கூட்டம் இருக்கா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய அமைப்புகளில் தோழர் பழனி பாபா என்கிற அந்த மகத்தான போராளிக்கு பிறகு ஒரு இஸ்லாமிய அமைப்பின் தலைவன், என் தலைவன் பிரபாகரன் என்று சொல்லி பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை எதிர்கொண்டு நான் இருந்த 90களில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்து விடுதலை புலிகளுக்கான எல்லா உதவிகளும் செய்து வழக்குகளை சந்தித்த ஒரு இஸ்லாமியன் இன்றைக்கு KM ஷரீப் என்கிற அந்த மகத்தான ஒரு இளைய தலைமுறையின் தலைவன் என்ன சமூக அங்கீகாரம் கொடுத்திருக்கு?